நாடு முழுவதும் இன்று முதல் சுங்கச்சாவடிகளில் ரொக்க பரிவர்த்தனை நிறுத்தப்பட்டதால் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கணேசன், வாகன ஓட்டிகள் என்ன மாதிரியான சிரமத்தை சந்தித்து வருகின்றனர்? கூடுதல் விவரம். நாடு முழுவதும் இன்று முதல் சுங்கச்சாவடிகளில் ரொக்க பரிவர்த்தனை நிறுத்தப்பட்டுள்ளது. பாஸ்டேக்கில் பணம் இருந்தால் மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் இது குறித்த அறிவிப்புகள் ஒட்டப்பட்டுள்ளன. தனியார் பேருந்துகள், தனியார் கார்கள், வாகனங்கள் அனைத்துமே பாஸ்டேக்கிலே பணம் இருப்பு வைத்துள்ளனர். ஆனால் அரசு பஸ்களில் போதுமான அளவு பாஸ்டாக் இருப்பு இல்லாததால் இன்று காலை முதல் மதுரை பரமக்குடி 4 வழிச்சாலையில் உள்ள திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடிகளில் வரிசையாக அரசு பஸ்கள் நிற்கின்றன. இன்று காலை முதல் இதுவரை 5 பஸ்களுக்கு மேல் சுங்கச்சாவடிகளில் பாஸ்டாக்கில் பணம் இல்லாததால் பஸ்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. ரொக்க பணத்தை சுங்கச்சாவடி ஊழியர் வாங்க மறுப்பதால் பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வாகன ஓட்டுநர்கள் கூறுகையில், அரசு பஸ்களில் பெரும்பாலான பஸ்கள், சில பஸ் பழுதான நேரத்தில் மாற்று பஸ்கள் இயக்கப்படுவது வழக்கம். மாற்று பஸ்களில் பாஸ்டாக் இல்லாததால் ரொக்க பணத்தை செலுத்திவிட்டு நாங்கள் சுங்கச்சாவடியை கடப்போம். ஆனால் ரொக்க பரிவர்த்தனையை சுங்கச்சாவடி ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் பஸ்கள் அனைத்தும் அப்படியே நிற்கின்றன. மாற்று பஸ்கள் பெரும்பாலும் இதில் சிக்கலுக்கு ஆளாகியுள்ளனர். இதே போல நகர பேருந்துகளிலும் பாஸ்டாக் பணம் போய் இருப்பு இல்லாததால் காலை முதல் பஸ்கள் திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடி கடக்க முடியாமல் டவுன் பஸ்கள் நிற்கின்றன. அரசு தொலைதூர பஸ்களில் விபத்துக்குள்ளான பஸ்களில் முன்புற கண்ணாடி மாற்றும் போது பழைய பாஸ்டாக்கை கிழித்து விட்டு புதுசாக ஊட்டும் போது அதுவும் ஸ்கேன் ஆக முடியாமல் சுங்கச்சாவடிகளில் அரசு பஸ்கள் நிற்கின்றன. பயணிகள் அடுத்த பஸ்கள் மாற முடியாமல் காத்து நிற்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி கணேசன்.